ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலு இட்லி பொடி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் எள், ஒரு 10 பல் பூண்டு, பெருங்காயம், கருவேப்பிலை, காஷ்மீரி சில்லி 50 கிராம், சாதாரண மிளகாத்தூள் ஒரு 4, வெல்லம், பொடிக்கு தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பு 100 கிராம் உளுந்தம்பருப்பு. பருப்பு கருகாமல் வறுக்கணும். உளுந்தம்பருப்பு கருகாமல் நல்லா பொன்னிறமாக இருக்காச்சு. உளுந்தம்பருப்பை கூட்டிட்டு கடலை பருப்பு வருது. நூறு கிராம் உளுந்து வறுத்துருக்கேன். 100 கிராம் கடலைப்பருப்பையும் சவுக்க வறுக்கணும் கருகாமல். பிறகு நல்ல பொன்னரமாக வறுத்தாச்சு. கடலைப்பருப்பை கொட்டிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள். உங்களுக்கு கருப்பு எண்ணெய் தேவையான போட்டுக்கலாம், வெள்ளை எண்ணெய் எது தேவையான. எள்ளு பொரிஞ்சிச்சு, எள்ளை கொட்டிடுங்க. நான் 50 கிராம் காஷ்மீரி சில்லி வச்சுருக்கேன், சிவப்பு மிளகா. காரமான மிளகாத்தூள் 4. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகாத்தூள் நல்லா கருகாமல் வறுத்தாச்சு. மிளகாத்தூள் எடுக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தை வறுக்கணும். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய். பெருங்காயம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிச்சு. பெருங்காயத்தை பூண்டு 10 பல் பூண்டு வச்சுருக்காங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. பூண்டையும் கருவேப்பிலையும் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, எள், உப்பு தேவையான உப்பு போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஆறிடுது. அதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மிளகா தேவை. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு அரைச்சி வச்சு வறுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், பெருங்காயம். மிளகாத்தூள் அரைச்சி 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சமாக வெல்லம் தேவையான போட்டுக்கலாம். 2 கிலோ
நல்லா கமகமன் வாசத்தோட ஹோட்டல் ஸ்டைல் இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் இட்லி பொடி பிரித்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.